நான் உன்னிடம் 5 கற்களை தந்தேன் திரௌபதி. அவை தர்ம உபதேசங்களாகும். தர்மமானது ஆணை பிறப்பிப்பதில்லை. இருப்பினும் நீ தர்மத்தின் 5 ஆதாரங்களுக்கு உன் இருதயத்தில் இடம் அளித்தாய். ஞானம் புத்தியை ஸ்திரமாக்குகிறது. துணிவு மனதை ஸ்திரமாக்குகிறது. அன்பு இதயத்தை ஸ்திரமாக்குகிறது. மேலும் சமர்ப்பணம் சரீரத்தின் ஆவேசத்தினை அடக்கி சரீரத்தை ஸ்திரமாக்குகிறது. நியாயமானது ஆன்மாவினை ஸ்திரமாக்குகிறது. மனம், புத்தி, ஹிருதயம், சரீரம் மற்றும் ஆன்மா என்ற தர்மத்தின் 5 ஆதாரங்கள் அமைதி பெற்று ஸ்திரமடைந்தால் மானிடர் கருணையை பொழியத் துவங்குவார்கள். அதையே தர்மம் என்பார்கள்.